மில்லியனர் இல்லை ஒரு மில்லியனர் ஆகணும்னு ஆசை இருக்கும். ஆனால் ஒரு மில்லியனரோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியுமா? அவங்க ஒரு நாளில் என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு. ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கான்னு அவன் ஹேபிட்ஸ் தான் முடிவு பண்ணுது. உங்களுக்கு தோனி மாதிரி ஆகணும்னா நீங்கள் ஆகிடலாம். அதுக்கு ஒரு விஷயந்தான், அவரோட சின்ன வயசில் அவர் என்ன பண்ணார், அவர் எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணால் போதும். அதுக்காக தான் நம்ம சேனல் இருக்குது. சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட லைஃப் ஸ்டைல் அண்ட் ஹேபிட்ஸ் பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் ஏஜ் 15ன்னு வச்சுக்கோங்க. தோனி 15 வயசில் என்ன பண்ணார், நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும். இப்படி யார் வேணால் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக செலிப்ரிட்டியாக மாறிடலாம். அதுக்கு அவங்க ஹேபிட்ஸ் தான் காரணம். அப்படி மோஸ்ட் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் பர்சனோட காமன் ஹேபிட்ஸ் என்னென்னு பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். அதாவது நீங்கள் உங்களுக்காக, உங்கள் டெவலப்மெண்ட்டுக்காக டைம் அண்ட் மணியை ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும்னா உங்ககிட்ட பேட் வேணும், பால் வேணும், உங்களுக்கு மென்டர்ஷிப் கொடுக்க ஒரு கோச் வேணும். இதுக்கெல்லாம் ஃபஸ்ட் நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். சேம் ஆஸ் டைமுக்கும் தான். தோனி எகைன் அண்ட் அகைன் ஹெலிகாப்டர் ஷாட் ட்ரை பண்ணி தான் அதை கற்றுக்கிட்டாரு. அதுக்கு அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இப்படி டைம் அண்ட் மணியை நம்மளோட க்ரோத்துக்காக யூஸ் பண்ணிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட், ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்காக வேலை செய்யாது. 5 வருஷம் முன்னாடி ஒரு மாமர விதை போட்டிருந்தீங்கன்னா அது இப்போ உங்களுக்கு காய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும். எவ்வளோ சீக்கிரமாக இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்மளும் அதோட பலனை அனுபவிக்கலாம். நமக்கு வர அடுத்த டவுட், சரி எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்பீங்க. உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்னு தோன்ற எல்லாமே ஒரு அசெட்டு தான். அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கடன் வாங்குங்கன்னு நான் சொல்கிறேன். கடன் வாங்கணுமா? ஏன்னா பைத்தியக்காரத்தனமாக இருக்குன்னு நினைக்க வேணாம். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன், செலவு பண்ணுறதுக்காக இல்லை. கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடாது. அதை விட ஒரு பெரிய பைத்தியக்காரதாவே எதுவுமே கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்மளும் கடன் வாங்குறோம், ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனும் பணம் வாங்குறாங்க. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? நம்ம அந்த பணத்தை வெட்டியாக நம்மளுடைய செலவுகளுக்காக யூஸ் பண்ணுறோம், நம்மளோட தேவைகளுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் ஒரு பணக்காரங்க அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்ப்பாங்க. அந்த பணத்தை இன்னும் டபுளாக்க ட்ரிபிள் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்க. ஃபோர்த், பேசிவ் இன்கம்மை க்ரியேட் பண்ணிக்கோங்க. பேசிவ் இன்கம்னா நம்ம தூங்கும் போதும் நம்ம பேக்கெட்டுக்கு பணம் வரணும், ஒரு மேஜிக் மாதிரி. அது எப்படி பாஸ் தூங்கும் போது பணம் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நம்ம பேசிவ் இன்கம் இருக்க ஒரு ஆள் தான் இங்கே பணக்காரனாகவே மாற முடியும். அதுக்கு தேவை ஒரு சிஸ்டம் தான். ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணால் போதும். சரவணா ஸ்டோரை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன். அந்த ஓனரை அங்கே வந்து வேலை பார்க்க போகிறாங்க. அந்த ஓனரை ஒரு டைம் ட்ரெஸ் எடுத்து காட்டுறாரு. இல்லையே, அவர் ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. ஒர்க் பண்ணுறதுக்கு வேலைக்காரங்க வச்சுருக்காங்க. அந்த வேலைக்காரங்களை பார்க்குறதுக்கு ஒரு மேனேஜர் வச்சுருக்காங்க. அந்த மேனேஜரை செக் பண்ணுறதுக்கு ஒரு சிசிடிவி போட்டு அதை மானிட்டர் பண்ணுறாங்க. அவர் இன்றைக்கி வேலை செய்யாமல் சினிமாவில் நடிக்க போனாலும் சரி, இல்லை ஃபாரினுக்கு ட்ரிப்பு போனாலும் சரி, அவரோட அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கிரெடிட் ஆகிட்டே தான் இருக்கும். தான் பேசிவ் இன்கமோட பெனிஃபிட்டு. நீங்கள் வேலை செய்யலைனாலும் உங்களுக்கு அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். கிரியேட் அ சாஃப்ட் ஸ்கில். சாஃப்ட் ஸ்கில்னால் உங்கள் கம்யூனிகேஷன் அண்ட் நெகோஷியேஷன். இது மாதிரி தான். உங்கள் பிஹேவியரை மட்டும் வச்சுமே நீங்கள் ஒரு பெரிய பணக்காரனாக ஆக முடியும்னு நம்புவீங்களா? சேல்ஸ் பர்சனை எடுத்துக்கோங்களேன். சேல்ஸ் பர்சனோட ஜாப் என்னென்னு பாருங்கள். அவங்க எப்படி ஒரு பொருளை நம்மக்கிட்ட விற்கிறாங்க, எப்படி நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னு கவனித்து பாருங்கள். இதை கவனிச்சிருப்போம். ஒரு ஜாபில் ஹையர் பொசிஷனுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு பிடிச்ச ஒரு ஆளை தான் அங்கே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு பிடிக்கணும், அப்புறம் ஸ்கில் இருக்கான்னு பார்ப்பாங்க. இதை நீங்கள் லக்கி பாஸ்கர் மூவியில் பார்த்தாலே புரியும். லக்கி பாஸ்கர் மூவியில் பாஸ்கர் எப்படி ஒரு கிளர்க்காக இருந்து ஹையர் பொசிஷனுக்கு போகிறாங்கன்னு பாருங்கள். இதுதான் சாஃப்ட் ஸ்கில்.